இருந்தாலும் இந்த ஓராண்டு காலத்தில் இந்த அறிக்கை எதுவுமே நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கு. எப்படி நிறைவேற்ற முடியும்? இந்த 73 ஆண்டு காலமாக தமிழ்நாடு வாங்கிய கடன் 5,18,000 கோடி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்பட்டு கடந்த 4 ஆண்டுகள் மட்டும் 3,54,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டு கடன் வாங்குவதில் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய முதலமைச்சர். இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் மட்டும் முனைப்பு காட்டுறாங்க. மக்களுடைய பிரச்சனையை எதுவுமே கவனிக்கவில்லை. இன்றைய ஆட்சி வெறும் விளம்பரத்தில் தான் ஓடிட்டு. பட்ஜெட்ல நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த திட்டத்திற்கு தேவை நிதி எங்கே இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை. இப்பொழுது 5வது ஆண்டாக நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த 4 ஆண்டுகளாக எந்த ஒரு புதிய பெரிய திட்டம் அறிவிக்கப்படவில்லை. இன்றைய தினம் பட்ஜெட்ல நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த திட்டத்திற்கு தேவை நிதி எங்கே இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை. ஒன்று. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக சார்பாக சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். அதுல சுமார் 15% அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படவில்லை. தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு என்று சொன்னார். ரகசியம் என்ன என்று இதுவரை தெரிவிக்கவே இல்லை. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வு குறித்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது நீட் தேர்வு குறித்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லி அதற்கு மூடுவிழா கண்டுவிட்டார். இதுதான் திமுகவினுடைய அறிவிப்பினுடைய லட்சணம். அதோடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்தார்கள். அதில் இடம்பெறவில்லை. தமிழக மாணவர்களுக்கு வங்கியில் வாங்கிய கல்விக் கடன் ரத்து என்று அறிவித்தார்கள். அதுவும் அறிவிப்பில் எதுவும் இடம்பெறவில்லை. கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதுவும் இந்த இப்பொழுது இன்றைய தினம் பட்ஜெட்டிலே அறிவிப்பில் இடம்பெறவில்லை. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதியம் அதிகமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதுவும் இந்த அறிவிப்பிலே இடம்பெறவில்லை. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைக்கு மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சாங்க தேர்தல் நேரத்தில். அதையும் இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கு அந்த அறிவிப்பு இடம்பெறல. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும் சொன்னாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் விலை குறைச்சாங்க. 5 ரூபாய் விலை குறைக்கும் என்று தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துவிட்டு 3 ரூபாய் தான் விலை குறைச்சாங்க. டீசலுக்கு 4 ரூபாய் விலை குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைய வரை விலை குறைக்கவில்லை. அந்த அறிவிப்பும் இன்றைய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. மின்கட்டணமும் ஒவ்வொரு மாதமும் கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்டாங்க. அதுவும் இந்த அறிவிப்பில் இடம்பெறல. அதோட ரேஷன் கடையில் தற்போது வழங்கப்படுகின்ற சர்க்கரை அளவை 1 கிலோ கூடுதலாக வழங்கப்பட்டாங்க. அதுவும் வழங்கல. இதெல்லாம் முக்கியமான அறிவிப்பு. எதுவுமே இடம்பெறல. இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டதிலிருந்து திரு ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிப்பார். அது ஒரு குழு போடுவார். அந்த குழு போட்ட உடனே அதோட முடிஞ்சிடும். அந்த குழு என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது, அரசாங்கத்துக்கு என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது இன்று வரை வெளியிடப்படவே இல்லை. இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் மட்டும் முனைப்பு காட்டுறாங்க. மக்களுடைய பிரச்சனையை எதுவுமே கவனிக்கவில்லை. இன்றைய ஆட்சி வெறும் விளம்பரத்தில் தான் ஓடிட்டு. தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்திருக்கின்றன. இந்த 73 ஆண்டு காலமாக 2021 வரை 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்கின்றன.
அதில் தமிழ்நாடு வாங்கிய கடன் 5,18,000 கோடி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்பட்டு கடந்த 4 ஆண்டுகள் மட்டும் 3,54,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த பட்ஜெட் வரவு செலவு எங்களுக்கு கிடைக்கல. நாளை உங்களையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது முழு விவரம் தெரிவிக்கப்படும். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டு கடன் வாங்குவதில் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய முதலமைச்சர். கடந்த ஆண்டு கூட இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனையை இன்றைய முதலமைச்சர் படைச்சிருக்கிறார். இன்றைக்கு கூட பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்ற திட்டங்கள் தான். எந்த ஒரு புதிய திட்டம் கிடையாது. இன்று வரை 57,000 பேருக்கு தான் அரசு காலிப்பணிகளை நிரப்பியிருக்கிறாங்க. அவர்கள் அறிவித்தது 3,50,000 அரசு காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. அதோட அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதுல 2 லட்சம் காலிப்பணிகள் அதை நிரப்புவதாக சொன்னாங்க. அதுல எந்த அறிவிப்பும் இல்ல. இப்பொழுது இருக்கின்ற அறிவிப்பு 40,000 பேர் புதிய காலி அரசு பணிகள் நிரப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆக 4 ஆண்டு காலமாக 57,000 பேர் தான் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு டிஎன்பிசி அறிவிச்சு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7 முறை இந்த தேர்வு எழுதப்படும் இருக்காங்க. இதுல மொத்தமா ஒரு 10,000 பேர் தான் தேர்வு செய்ய முடியும். டிஎன்பிசி மூலமாக அரசு காலி பணியிடங்களை சுமார் 10,000 பேர் தான் நிரப்ப முடியும். அதுல எந்தெந்த டேட்ல கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி 40,000 காலி அரசு பணிகள் நிரப்ப முடியும்? 4 ஆண்டு காலமாக 57,000 அரசு காலி பணிகள் நிரப்பி இருக்கிறாங்க. இப்ப ஓராண்டு தான் இருக்குது. இந்த ஓராண்டுலயும் 3 மாதம் தேர்தலுக்கு போயிடும். எஞ்சியது 9 மாதம். 9 மாத காலத்தில் எப்படி 40,000 அரசு காலிப்பணிகள் நிரப்புவார்கள்? அத்தனை வெற்றி இருக்கு. இதெல்லாம் நிறைவேற்ற முடியாத அறிவிப்பு தான் அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. இந்த கல்வி பொதுப்பட்டியல் இருந்தது. அதை மாநில பட்டியலுக்கு அதை மாற்றிருக்கலாம். அதை செய்ய தவறிய காரணத்தினால தான் இது மொழி பிரச்சனை ஏற்பட்டு நம்ம எவ்வளவு போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் மத்தியில் ஆட்சி அதிகாரம் வருகின்ற பொழுது அதுதான் அவருக்கு தேவைப்படுது. அது குடும்ப உறுப்பினர் தான் வருவாங்க, மற்ற யாரும் வருவாங்க. ஆக தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அப்பொழுது இதை தீர்த்திருக்கலாம். அதுவும் தீர்க்கல. அதோட 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் சிறப்பு நிதி பெறாங்க. அப்ப மத்தியிலும் ஆட்சி மாநிலத்திலும் ஆட்சி திமுக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி பெற, தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வர, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் பெற சிறப்பு நிதியை பெற்றிருக்கலாம். ஏன்னா அந்த வாய்ப்பு அவர்கிட்ட இருந்தது. அதையும் விட்டுட்டாங்க. இன்றைய தினம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இது பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை. அதை இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. திமுக அரசு மீது மக்கள் மீது கொந்தளிப்பு ஏற்பட்ட மிகப்பெரிய கொந்தளிப்பு. மக்கள் வர திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் மனதில் இடம்பெற்று விட்டது. அதையெல்லாம் சரி செய்வதற்கு தான் இன்றைய தினம் புதிய அறிவிப்புகளை இவர் வெளியிட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஓராண்டு காலத்தில் இந்த அறிவிப்பு எதுவுமே நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கு. எப்படி நிறைவேற்ற முடியும்? 4 ஆண்டு காலம் எதுவுமே அறிவிக்கல. இப்ப 2026 தேர்தலை முன்னிட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை சமாதானப்படுத்தி வாக்குகளை பெறுவதற்காக இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இத்தனையும் இந்த அறிவிப்புகள் அத்தனையுமே வெற்றி அறிவிப்பா தான் பார்க்கப்படுது. நீ அதை எப்படி சாத்தியமாகும்? இன்னைக்கு அறிவிப்பு வெளியிட்டு இதுக்கு டெண்டர் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் எவ்வளவு நிதி இருக்குது? இருக்கின்ற அறிவிப்புக்கே கடன் வாங்கித்தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆக இவர்கள் வெறும் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. மாணவருடைய வாக்குகளை பெறுவதற்கும் பெற்றோருடைய வாக்குகளை பெறுவதற்கும் ஒரு தந்திரமா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. தற்போது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதுதான் அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. இது வெறும் 2026 தேர்தலை நோக்கி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பா தான் பார்க்கப்படுகிறது. அப்ப நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் தான் நடந்துட்டு இருந்தா மக்களுடைய பார்வைக்கு தெரிகிறது. இதுதான் யதார்த்த உண்மை. ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டாந்து பேசுகிற பொருள் ஆக்கணும். ஏன்னா அவர் செஞ்ச தப்புகளை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட லோகோ வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சி மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு உணர்ச்சி ஏற்பட்டு விட்டது. இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அந்த எதிர்ப்பை குறைப்ப, மக்களுடைய கொந்தளிப்பை குறைக்க, மக்கள் இருக்கின்ற கோபத்தை குறைக்க இன்றைய பட்ஜெட்ல புது புது அறிவிப்பை வெளியிட்டு சமாதானப்படுத்த பார்க்கிறாங்க. நிச்சயம் அது நடக்காது. இதே வரியில் சொல்லணும்னா இந்த பட்ஜெட்
வெற்று அறிவிப்பு விளம்பரத்திற்காக போடப்பட்ட பட்ஜெட்டாக தான் பார்க்கப்படும்.